இனிய தமிழ் மக்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷபு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் எப்படி அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம வாட்ஸ்அப்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் விவரமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம இதை செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து வரும். உங்களுக்கு ஏதேனும் இந்த வீடியோஸில் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கணும். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா ஆட்டோ டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு 3 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வென் யூசிங் மொபைல் டேட்டா, இன்னொன்று வென் கனெக்டட் ஆன் வைஃபை, அடுத்தது பார்த்தீங்கன்னா வென் ரோமிங் அப்படின்னு இருக்குது. நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ்லேருந்து எது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் செட்டிங்ஸை செட் பண்ணிடணும். அதாவது உங்களுக்கு ஃபோட்டோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸும் எனக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வீடியோஸும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வைஃபைலேயும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஃபோட்டோஸ் நீங்கள் ஸ்டேட்டஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வேணால் வீடியோஸ், ஆடியோ வேணால் ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ்னால் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணிவிடுங்க. பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பிறகு இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் 1லேருந்து உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் ஃபோன் 2க்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கான்டாக்ட்லேருந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். ஸோ மெசேஜ் சென்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் ரிசீவ் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் 1லேருந்து இப்போ நான் ஸ்டேட்டஸ் நான் போட போகிறேன். ஸோ ஸ்டேட்டஸ் இப்போ நான் போடுறது நான் ஸ்டேட்டஸ் ஆஸ் யூஷுவல் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் நான் போடணுன்னு விருப்பப்படுறேனோ அதை நான் செலக்ட் பண்ணி நான் ஸ்டேட்டஸ் நான் போட்டுக்கிறேன் ஃபோன் 1ல். ஸோ இப்போ ஃபோன் 1ல் நான் ஸ்டேட்டஸ் போட்டது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் ஃபோன் 2ல் இப்போது நான் பார்க்குறேன் அப்படின்றது ஃபோன் 1 அவங்களுக்கு தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டேட்டஸையும் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக் வந்துடுறேன். பேக் நான் சொன்ன இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இமேஜஸ், ஸ்டேட்டஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டேட்டஸ் வியூ ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தது ஃபோன் 1ல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது செக் பண்ணுறதுக்கு ஃபோன் 1ல் நான் போட்ட அந்த ஸ்டேட்டஸ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸ் ஈஸியாக பார்த்துக்கலாம். அவங்களோட ஸ்டேட்டஸ் வேணும்னாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்குற விஷயம் அவங்களுக்கு துளி கூட தெரிய வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் என்றும் மக்கள் மனதில் வாய்ஸ் ஆஃப் ஷபு.